பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு பாகிஸ்தான் பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். மைக்கேல் ரூபின் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட், ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட். அவர் சண்டே கார்டியன் அப்படின்ற பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் மே 10 அதில் ஒரு அதிர்ச்சிகரமாக அது மாதிரி பாகிஸ்தானை இது வரைக்கும் இவ்வளோ கேவலமாக நம்ம கூட பேசியிருக்க மாட்டோம், அந்த அளவுக்கு காட்டமாக விமர்சித்து இது என்ன அப்படின்றத பாகிஸ்தானுடைய என்ன, அமெரிக்கா பாகிஸ்தானை எப்படி பார்க்குது, நாம் அமெரிக்கா பாகிஸ்தான் ரிலேஷனை வேறு மாதிரி பார்க்குறோம், ஆனால் அமெரிக்காவுடைய கண்ணில் இருந்து பாகிஸ்தான் ரிலேஷனை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்றதுக்கான ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் தான் இது. அவர் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தார். இப்போது இந்த கோர் தேசிஸ், இந்த ஆர்டிக்கல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தான் திங்ஸ் இட் இஸ் பிளேயிங் ட்ரம்ப் ஃபார் அ ஃபூல், பட் பாகிஸ்தான் வில் நெவர் கலெக்ட் ஆன் ட்ரம்ப்ஸ் ப்ராமிசஸ். The opposite may be true. Trump is using Pakistan and will discard in the moment US strategic need disappears. இது தவிர அவர் ரொம்ப கேவலமாக பாகிஸ்தானை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய டேஷ் 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 அப்படின்னு போட்டிருந்தாரு. தயவுசெய்து நம்ம அந்த மாதிரி வார்த்தைகள் இங்கே யூஸ் பண்ண முடியாது பொதுத்தளத்தில். பட் அவர் லிட்டரலாக அதை தான் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ மைக்கேல் ரூபின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட் ஃபாரமோடைய டைரக்டர் ஆஃப் பாலிசி அனாலிசிஸ், அதே மாதிரி அமெரிக்கன் என்டர்பிரைஸ் இன்ஸ்டியூட்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான திங்க் டேங்க் ஏஏன்னு சொல்லுவாங்க, அதோடைய சீனியர் ஃபெலோ, ஒரு ஆராய்ச்சியாளர், ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இவர் ஒரு முன்னாள் பென்டகனில் இருந்த ஒரு அதிகாரி. பாகிஸ்தான், ஈரான் மற்றும் இந்தியாவை கரைச்சி குடிச்சிருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஸோ யாரோ ஒருத்தரில் பாகிஸ்தானை அசிங்கமாக திட்டிட்டு போனாங்கன்னு நம்ம பார்க்க முடியாது. அது இன்றைக்கி உலகமே திட்டிகிட்டு இருக்கு சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா. பட் இவர் ஒரு மிடில் ஈஸ்டோடைய, அது சவுத் ஏஷியன் பாலிட்டிக்ஸை பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான எக்ஸ்பர்ட். இப்போது அவரோட கீ ஆர்கியூமெண்ட்ஸை நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பார்ப்போம். இந்த 25 வருஷம் அப்படின்றது, அதாவது இந்த இந்தியா மற்றும் அமெரிக்கா நரசிம்மராவ் அவர்களுடைய காலத்தில் ஆரம்பித்து பல இதை கடந்து வந்த இந்திய அமெரிக்க உறவை ட்ரம்ப் சிஸ்டமேட்டிக்லி ஷ்ரெட்டட், இதை உடச்சிட்டாரு சிஸ்டமேட்டிக்காக, பாகிஸ்தான் கிட்ட நெருங்கி போய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப் ஃபீல்டு மார்ஷல், இந்த ஃபேக் மார்ஷல் அசீம் முனீருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்றது, அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்காருன்னு பாருங்க. அன்அப்பாலஜெட்டிக் டெரர் அப்பாலஜிஸ்ட் வித் போத் அமெரிக்கன் அண்ட் இந்தியன் பிளட் ஆன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். இந்தியர்களோட ரத்தமும் அமெரிக்கர்களோடத்தையும் ஒன்று சேர்ந்து கையில் வச்சுட்டு இருக்கவங்க கூட இவர் மதிப்பு கொடுக்குறாருன்ட்டு. அமெரிக்கர்கள் ரத்தம்னு அவர் சொன்னது, இந்த தாலிபான்களுக்கு எதிரான யுத்தத்தில் அமெரிக்காவை காட்டி கொடுத்து நூற்றுக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் ஆப்கானிஸ்தானில் கொல்லப்பட்டதுக்கு அசீம் முனீர் ஒரு மிக முக்கியமான ரீசன் அப்படின்றாரு. அதே மாதிரி பேல்காம் தாக்குதலை இவனுக்கு நடத்தினதுக்கு அசீம் முனீருடைய 2 நாடுகளுடைய மக்களுடைய ரத்தமும் அவன் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கடுமையாக சாதிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்போடைய முதல் டேர்மில் அன்றைய பாகிஸ்தான் பிரதமராக இருந்த இம்ரான்கானை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் அப்படின்னாலே லைஸ் அண்ட் டிசீட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். பொய் புரட்டு, இதுதான் பாகிஸ்தான் அப்படின்ட்டு. இப்போ பாகிஸ்தானை பிரில்லியன்ட் பீப்புள், டெரிஃபிக்னு சொல்லி பாராட்டிகிட்டு இருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். இப்போது பாகிஸ்தானுடைய கால்குலேஷன் என்ன அப்படின்னா, இடைத்தரகர் வேலை பார்த்து ஸ்ட்ராட்டஜிக் கெயினை பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜிக் கெயினில் 3 விஷயம். ஒன்று மிலிட்ரி டெக்னாலஜி, அமெரிக்காட்ட மீண்டும் ஆயுதங்களை இந்தியாவுக்கு எதிராக வாங்கணும். ரெண்டாவது, காஷ்மீர் பிரச்சனையை எப்படியாவது ட்ரம்ப் ஈகோவை தூண்டி விட்டு காஷ்மீர் பிரச்சனையை இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் ட்ரம்ப்பை வச்சு மத்தியஸ்தம் பண்ண வைக்கும். இந்தியா மறுக்கும் அப்படின்ற பட்சத்தில் ட்ரம்ப்புக்கும் இந்தியாவுக்கும் உண்டான பகை அப்படின்றது அதிகரிக்கும். செகண்டு. மூணாவது, எக்கனாமிக் லிவரேஜ், அமெரிக்க நிறுவனங்களை கொண்டு பலுச்சிஸ்தானை கூறு போட்டு விற்கிறது. இந்த 3 தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ். இதுக்காக தான் உலக அமைதிக்குன்ற பேரில் இந்த புரோக்கர் வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை பார்க்குறோம். அதே மாதிரி ட்ரம்ப்போடைய காஷ்மீர் கமெண்ட்டை நம்ம குறிப்பாக கவனிக்கணும். 1000 வருஷத்து பிரச்சனைன்னு ட்ரம்ப் காஷ்மீர் பிரச்சனை ஆரம்பித்தது 1947. நாம் அப்போ காஷ்மீரில் அலர்ட்டாக இல்லாமல் இருந்ததுனால காஷ்மீர் நம்ம கையை விட்டு போச்சு, ஒரு பகுதி நம்ம கிட்ட விட்டு போச்சு. இந்திய ராணுவம் 2 பகுதியை மீட்டெடுத்தாங்க.
ஸோ காஷ்மீரோடைய பேசிக் காமன் அண்டர்ஸ்டாண்டிங், காமன் சென்ஸ் கூட இல்லை ட்ரம்ப்புக்கு அப்படின்றது தெளிவாக தெரியுது. இது பார்த்தீங்க அப்படின்னா முனீர் இஸ் ஆஸ் ignorant ஆஃப் யூஎஸ் பாகிஸ்தான் ஹிஸ்ட்ரி ஆஸ் ட்ரம்ப் இஸ் ஆஃப் காஷ்மீர் ஹிஸ்ட்ரி அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அசீம் முனீர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது ட்ரம்ப்பை வந்து ஜால்ரா போட்டு ஷூ தொடச்சி நம்ம நினச்சதை சாதிச்சுக்கலாம் அப்படின்றது. பட் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு என்ன உறவு கடந்த காலங்களில் இருந்தது அப்படின்றது அசீம் முனீருக்கு தெரியாது. காஷ்மீருடைய வரலாறு அப்படின்றது ட்ரம்ப்புக்கு தெரியாது அப்படின்னு இருக்காரு. இப்போது ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல இந்தியாவுக்கு வந்த அமெரிக்க அதிபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூமன் அவர்கள். அவர் இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ணார். பிறகு நேரு அவர்களை வாஷிங்டனுக்கு அழைச்சார். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடம் கழித்து தான் பாகிஸ்தானோட பிரதமர் லியாக்கத் அலி கானை கூப்பிட்டாரு. ஸோ இந்தியா பாகிஸ்தான் சுதந்திரம் அடையுது. இந்திய பிரதமர் நேரு அவர்களுக்கு தான் முதல் அழைப்பு. இந்தியா தான் அவர் ஃபஸ்ட்டு வந்தார். ஒரு வருஷம் கழித்து தான் பாகிஸ்தானுக்கு அந்த அழைப்பு அப்படின்றது போகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நேரு அவர்களுடைய இந்த அணிசாரா கொள்கைன்னு அவங்க தீர்க்கமாக நம்ம அந்த காலகட்டங்களில் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்னு சொல்லக்கூடிய நாமோடைய முடிவை எடுக்கும் பொழுது தான் அமெரிக்கா பாகிஸ்தான் பக்கம் நகருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவுடைய பார்ட்னர்ஷிப்பை தான் அமெரிக்கா கேட்டுட்டு இருந்தாங்க. இது ஒரு வகையில் நம்ம வந்து இதை வந்து பாராட்டணும். ஏன்னா மல்டி அலைண்டாக இருந்திருக்கலாம், பட் அமெரிக்காவுடைய அணி சேர்ந்திருக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் நேரு வந்து தெளிவாக தான் இருந்தார். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமெரிக்கா பாகிஸ்தான் உறவு அப்படின்றது சோவியத் அப்படின்ற எதிரியை வீழ்த்துறதுக்கு மட்டும்தான். இதை வந்து மேரேஜ் ஆஃப் ஷாம் அப்படின்றாரு. இந்த திருமணம் அப்படி இவங்க ரெண்டு பேரும் வந்து நட்பு அப்படின்றது பியூராக எதிரியை வீழ்த்துறதுக்கு அப்படின்றது. இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தோம், தமிழக வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் எதிர்ப்போதெல்லாம் ரெண்டு சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்தளவுக்கு அசிங்கமாக பேசிக்கிட்டு அதன் பிறகு தேர்தலுக்கு பிறகு ஒன்று சேர்ந்து எல்லாம் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். எதிரிகள் நண்பர்களாக பார்க்குறோம். அப்படி தான் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இப்போ ஜான்சன் அவர்களோ இல்லை அதிபர் நிக்சன் அவர்களோ பாகிஸ்தானுக்கு மொபிலைஸ் பண்ணியோ இல்லை அலையன்ஸ் கமிட்மெண்ட், அவங்க நான் நேட்டோ பார்ட்னர் பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தானை 1971 தாக்கின போது அமெரிக்க துருப்புகள் இந்தியாவை தாக்கி இருக்கணும். அவங்களோட யூஎஸ்எஸ் என்டர்பிரைஸ் போர்க்கப்பலை கொண்டு வந்து இவங்க படம் காமிச்சாங்களே ஒழிய, 7th Fleet கொண்டு வந்து படம் காமிச்சாங்களே ஒழிய, பாகிஸ்தானுக்கு நிஜமான ஒரு உதவிகளை அந்த ஒரு கடினமான தருணத்தில் அமெரிக்கா தரவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிஸ்ஸிங்கர் அவர்கள் இருக்கும் பொழுது அவருக்கும் இந்திரா காந்திக்கும் ஒரு தனிப்பட்ட விரோதம் அப்படின்றது இருந்துச்சு. அந்த விரோதத்தப்போ பீக்கில் இந்திரா காந்தி அவர்களை தரக்குறைவான வார்த்தைகளை திட்டினாருன்னு சொல்லிட்டு இப்போ அவரோட சுயசரிதியில் வருது. அந்த அளவுக்கு ஒரு பர்சனல் ஈகோ நம்மளுடைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் மேலே இருந்தும் கூட 1971 பாகிஸ்தானுக்கு பெரிய உதவிகளை அமெரிக்கா செய்யலை. இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அவர் சொன்ன வார்த்தையை நான் பயன்படுத்த முடியாது, ஒரு டீசெண்டாக சொல்கிறேன், ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு தொடச்சி தூக்கி போடுறதுக்கு தான் பாகிஸ்தான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 1976 சைமிங்டன் அக்ரிமெண்ட் அமெண்ட்மெண்ட் நடக்குது அமெரிக்காவுடைய இதில் வந்து பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை கணக்கு பண்ணி இந்த சாங்ஷனை வந்து கொடுக்குறாங்க. எந்த விதமான மிலிட்ரி செயலும் பாகிஸ்தானுக்கு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 1971 கிளென் அமெண்ட்மெண்ட் அப்படின்றது வருது. இவங்க அணு ஆயுத சோதனையை செஞ்சதுக்கான பொருளாதார தடைகள் மற்றும் இராணுவ ரீதியான தடைகளை கொண்டு வராங்க. 1980 ரீகன் அவர்கள் இந்த ரெண்டுத்தையுமே வந்து வெய்வ் ஆஃப் பண்ணுறார். இந்த ரெண்டு அமெண்ட்மெண்ட்டையுமே இந்த தடைகளை நீக்கிறார் தற்காலிகமாக. ஏன்னா பாகிஸ்தானுக்கு அப்போ முஜாஹிதன் அப்படின்ற ப்ராஜெக்ட் கொண்டு கொடுக்கப்பட்டது. அந்த முஜாஹிதன் ஃபோர்ஸஸ் தான் இப்போ இருக்கக்கூடிய தாலிபான்களை மாறி உருவெடுத்தாங்க. அந்த ப்ராஜெக்டை சோவியத்துக்கு எதிராக ஆரம்பிக்கும் போது தற்காலிகமாக பாகிஸ்தானுக்கு இந்த தடைகளை வந்து நீக்கினாங்க. 89 சோவியத் படைகள் ஆப்கானிஸ்தான் விட்டு கம்ப்ளீட்டாக பின்வாங்குறாங்க. வாங்கின பிறகு இதே சைமிங்டன் அமெண்ட்மெண்ட்டையும் கிளென் அமெண்ட்மெண்ட் ரெண்டு தடைகளையும் உடனடியாக அமெரிக்கா பாகிஸ்தான் மீது விதிக்கிறாங்க. ஸோ 80களில் தடையை எடுக்கிறாங்க. 9 வருட காலம் சோவியத் வீழ்த்தப்பட்ட பிறகு 89 உடனடியாக அந்த தடைகள் பாகிஸ்தான் மீது போடப்படுது. 98 இந்தியாவுடைய அணு ஆயுத சோதனைக்கு பிறகு பாகிஸ்தான் மீண்டும் அணு ஆயுத சோதனையை செய்கிறாங்க. சோதனைக்கு பிறகு இந்த கிளென் அமெண்ட்மெண்ட் சாங்ஷன்ஸை இன்னும் அதிகமாக்கி மீண்டும் பாகிஸ்தான் மேலே போடுறாங்க. 2001 ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அதிபராக இருக்கும்போது இதே சாங்ஷன்ஸை எல்லாத்தையுமே அவர் தூக்குறாரு. ஏன்னா தாலிபான்களை வீழ்த்துறதுக்கு, சோக்கால் அந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு தாலிபான்களை வீழ்த்துறதுக்கு
பாகிஸ்தானோட உதவி தேவைப்பட்டது, பாகிஸ்தானுடைய ISI மற்றும் அவங்களுடைய மிலிட்ரி பேசஸ் தேவைப்பட்டது, விளக்குனாங்க. அதன் பிறகு 2021 அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியில் போகிறாங்க. போன பிறகு பாகிஸ்தானுக்கு உண்டான இராணுவ நிதி உதவி, அவங்க இராணுவத்துக்கு தேவையான தொழில்நுட்பம் ப்ளஸ் அவங்களுடைய எக்கனாமிக் சாங்ஷன்ஸு எல்லாத்தையுமே அப்சல்யூட்டாக மீண்டும் கொண்டு வராங்க. பாகிஸ்தானை மதிக்கவே இல்லை. 2025 இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு பிறகு ஈரானை பாகிஸ்தான் குறி வைக்கிறாங்க. ஈரானோட அண்டை நாடு ஈரானை வந்து குறி வைக்கிறாங்க அமெரிக்கா. ஈரானோட அண்டை நாடு வந்து பாகிஸ்தான். மீண்டும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வருது. இப்போ இந்த பேச்சுவார்த்தைக்கு இந்த மீடியேட்டர் பண்ணுறது, புரோக்கர் வேலை பண்ணுறது, டீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது, ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாகிஸ்தானை மீண்டும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இந்த ஈரான் பிரச்சனை முடிந்த பிறகு ஆப்கானிஸ்தான் அவங்களுடைய ஆட்சியை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈரானில் ஆல் லேக்லேயே ஒரு அமெரிக்கா ஃபேவர்டாக ஒரு ஆட்சி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகு பாகிஸ்தானோட தேவை அப்படின்றது இருக்காது. மீண்டும் இவங்களுடைய இருக்க வேண்டிய இடத்துல ரூமுக்கு வெளியில், வீட்டுக்கு வெளியில் தான் பாகிஸ்தானை வைக்க போகிறாங்க அப்படின்றது தான். ஸோ 96, 97 இந்த வரலாறு அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கலாக ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு லொக்கேஷனில் அந்த நாடு இருக்கிறதுனால மட்டும்தான் அமெரிக்கா இவங்களை பண்ணாங்க. ரீகன் பண்ணார், அதன் பிறகு ஜார்ஜ் W. புஷ் பண்ணார், இப்போ ட்ரம்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணி தூக்கி குப்பையில் எறியக்கூடிய ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் பாகிஸ்தானை தவிர அதை தாண்டி எதுவுமே இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ ரூபின் அவர்களுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த US uses பாகிஸ்தான் லைக் அ டேஷ் டு யூஸ் அண்ட் டிஸ்கார்ட். அவர் பயன்படுத்திய வார்த்தை கடுமையான வார்த்தை. நீங்கள் அந்த ஆர்டிகிள் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் கொடுக்குறோம் பாருங்கள். அதே மாதிரி முனீர் இஸ் ஜஸ்ட் த லேட்டஸ்ட் பிம்ப் அப்படிங்கிறார் அவரோட டைரக்ட் லாங்குவேஜ். இவர் வந்து ஒரு மாமா, இப்போ லேட்டஸ்ட்டாக அந்தந்த காலகட்டங்களில் இருந்தாங்க, அது மாதிரியான ஒரு லேட்டஸ்ட் மாமா தான் அசீம் முனீர் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதை நான் பயன்படுத்தலை, அவர் பயன்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி ட்ரம்ப்போடைய டேர்ம் வந்து இப்போ முடிய போகுது. அடுத்தது ரிப்பப்ளிகன் வந்தாலும் சரி, டெமோக்ராட் வந்தாலும் சரி, ட்ரம்ப் இப்போ என்னென்னலாம் பாகிஸ்தானுக்கு தருவேன் அப்படின்னு அவர் ப்ராமிஸ் பண்ணாரோ அதை எதுவுமே அவங்க தரப்போகிறது கிடையாது. பாகிஸ்தானை தூக்கி குப்பையில் போடுறாங்க. இன்னும் அதிகபட்சமாக இந்த நட்பு, இந்த கிளாமர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 to 1.5 வருஷம் போகும் அப்படின்றது தான். அதே மாதிரி பாகிஸ்தான் வில் நெவர் கலெக்ட் ஆன் ட்ரம்ப் ப்ராமிசஸ் அப்படின்றது சொல்லிட்டு இந்த அபான்மெண்ட் அப்படின்றது ஸ்ட்ரக்சரல், இது வந்து பர்சனல் கிடையாது, இது ரெண்டும் நட்பு கிடையாது. அசீம் முனீருக்கும் இவருக்கும் வந்து பெரிய பர்சனல் நட்பெல்லாம் கிடையாது. இப்படி தான் அமெரிக்கா பாகிஸ்தானை பயன்படுத்தி தூக்கி எறிவாங்க. அதோட இதுதான் இந்த ஃபேவரட் மீடியேட்டர், ஃபேவரட் ஃபீல்ட் மார்ஷல், இது அதுன்னு சொல்லக்கூடியது. ஸோ இவங்க எவ்வளோதான் கூஜா தூக்குனாலும் இன்னும் 1 வருடம் கழித்து எக்ஸாக்டாக இவங்க தூக்கி போடுவாங்க. ட்ரம்ப் கிட்ட இருந்து நீங்கள் எதுவும் கறக்க முடியாது அப்படின்றது தான் இந்த கட்டுரையோடைய முடிவுரை. மைக்கேல் ரூபின் அவர்கள் எழுதினது. உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.